ஜனநாயகன் படம் ப்ரீ பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு சார் போயிட்டு இருக்கு? முதல்ல ஜனநாயகன் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு. எப்பவுமே விஜய் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது கடைசி படம், இது முடிச்சுட்டு நேரடியாக அரசியலுக்கு வர்றாரு, இந்த படத்தில் என்ன அரசியல் பேசியிருக்கிறாரு அப்படின்னு காமனாக உள்ள ஆட்களுக்கும் இந்த படத்தின் மேல் கூடுதலான ஒரு கவனம், எதிர்பார்ப்பு வந்திருக்கு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ஏற்கனவே வந்து கோட் படத்தை அவர் தான் தமிழ்நாடு தியேட்டர்கள் பண்ணார். குட் பேட் அக்லி படத்தையும் தமிழ்நாடு தியேட்டர்கள் அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தை தயாரிப்பது ஒரு பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு நிறுவனம், எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய நிறுவனம். சமீப காலமாக அந்த நிறுவனத்தின் சார்பாக நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கேவிஎனை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் அது நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சினிமாங்கிறது ஒரு பார்ட் தான். அப்படி அதில் ஏதோ ஒரு சிக்கலில் அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் கூட கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டு பேட்டாலாம் கொடுக்க முடியாமல் ஒரு சில சிக்கல் இருந்துச்சு. அப்போ இந்த படத்தை முதல்ல டக்குன்னு பிஸ்னஸை முடிச்சு அதில் ரொட்டேஷன் வந்துடலாம்ட்டு பிஸ்னஸுக்கு தயார் பண்ணாங்க. இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் வந்து ஆல்ரெடி கோட்டும் பண்ணியிருக்காரு, குட் பேட் அக்லியும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது பெரிய படங்கள் இப்போ தான் வாங்கி தேட்டர்கள் பண்ணுறாரு, தமிழ்நாடு தேட்டர்கள் பண்ணுறாரு. இந்த படத்தை தமிழ்நாடு கேரளா சேர்த்து முதல்ல அவர் வந்து 100 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணியிருக்கிறார். ஆனால் நிறுவனம் கேவிஎன் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இல்லை தமிழ்நாடு கேரளா தர முடியாது, தமிழ்நாடு மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை முதல் சீட்டிங் நடந்து அது ஒத்து வராமல் அப்படியே அது வந்து ஹோல்டில் போடப்பட்டது. அப்புறம் 2-3 வேறு நிறுவனங்கள்லாம் கூட அதுக்கு சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க.